உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோல மொத்தமாக 6 தகவல்கள் பார்க்க போகின்றோம். உங்கள் அனைவருக்குமே பயன்படக்கூடிய முக்கியமான 6 தகவல்கள். அதிலும் குறிப்பாக யூகேயில் வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், சாரதிகளாக இருப்பவர்களுக்கான முக்கியமான 2 தகவல்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் சேர்த்து மொத்தமாக 6 தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. தமிழடியா யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியா யூகே யூடியூப் சேனல். முதலாவது தகவல், நீங்கள் லண்டன் ஏரியாவில் வசிச்சா, லண்டனில் இருக்கக்கூடிய எந்த கவுன்சில் எந்த போரோவில் வசித்தாலுமே கூட இங்கே வசிக்கக்கூடிய முதியவர்களுக்கும் அங்கவீனமுற்றவர்களுக்குமான ஒரு தகவல். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் லண்டனில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரியான எக்ஸ்பென்சிவ். ஆனால் 66 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களும் அங்கவீனமுற்றவர்களும் இலவசமாக பயணம் செய்ய முடியும். அதுக்குன்னு சொல்லி ஒரு பாஸ் இருக்குது, அதுதான் ஃப்ரீடம் பாஸ். அந்த ஃப்ரீடம் பாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் லைஃப் லாங்காக ஃப்ரீயாகவே பயணம் செய்யலாம். அண்டர் கிரவுண்டாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயின், ஓவர் கிரவுண்ட் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃப்ரீயாக பயணம் செய்ய முடியும் லண்டன் ஏரியாவில், அதாவது கிரேட்டர் லண்டன் ஏரியாவில். லண்டனில் போக்குவரத்து சேவைகளை நடத்துகிற நிறுவனம் TFL உங்களுக்கு தெரியும். அந்த TFL உடைய இணையதளத்துக்கு போயிட்டு ஃப்ரீடம் பாஸ் என்று சொல்லி தேடினீங்கன்னா, அல்லது கூகுளில் போயிட்டு TFL ஃப்ரீடம் பாஸ் என்று சொல்லி தேடினீங்கன்னு சொன்னால் அந்த வெப்பேஜ் வரும். அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான அந்த பாஸை உங்களால் எடுத்து கொடுக்க முடியும். மறக்க வேண்டாம், இது எல்லா விதமான போக்குவரத்து சேவையிலையும் லைஃப் லாங்குக்கு ஃப்ரீயாக பயணம் செய்யக்கூடிய பாஸ் தான் இது ஃப்ரீடம் பாஸ். இப்போல்லாம் குளிரெல்லாம் குறைவடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் எட்டி பார்க்குது. பகல் பொழுது இப்போ நீண்ட பொழுதாக போய்கொண்டிருக்குது. காலம் மாறிக்கொண்டே இருக்குது. இப்படி வெயில் அடிக்கிறத பார்க்க, டெம்பரேச்சர் உயர்றதை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கூடவே ஒரு பிரச்சனையும் பெறும். அது என்னென்னு சொன்னால் ஹே ஃபீவர். யூகேல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 4 பேருக்கும் ஒரு ஆள் இந்த ஹே ஃபீவரால் பாதிக்கப்படினமாம். அதுக்கான முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும், பூக்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த மகரந்தங்கள், அந்த மெல்லிய துணிக்கைகள், மற்றது எங்களை சுற்றி இருக்கிற டஸ்ட்டுகள். எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளால் எங்களுக்கு ஹே ஃபீவர் வரும். இப்போ அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கேன் என்று சொன்னால், வாகன சாரதிகளுக்கான எச்சரிக்கை. தயவு செய்து நீங்கள் வாகனங்களில் பயணம் செய்யக்குள்ள ஜன்னலை இறக்கி விட்டுட்டு பயணம் செய்ய வேண்டாமாம். ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளெல்லாம் நிறைய டஸ்ட்டுகள் வரும். நீங்கள் கார் ஓடிக்கொண்டு போய்க்குள்ள உங்களுக்கு நிறைய டஸ்ட் காருக்குள்ளே வரதுக்கான பிரதான காரணமே ஜன்னலை இறக்கி விட்டு போகிறதான். எனவே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்ணி இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு உள்ளுக்கு ஓவர் ஹீட்டாக இருந்தால் உங்களால் வெக்கையை தாங்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் ஏசியை ஆன் பண்ணலாம். ஆனால் ஏசியை ஆன் பண்ணாலும் அப்பவும் கூட வெளியிலிருந்து டஸ்ட்டுகள் உள்ளுக்க கண்டிப்பாக வரும். அந்த ஏர் சர்க்குலேட் ஆகக்குள்ள கூடவே டஸ்ட்டையும் கொண்டு வரும். எனவே உங்களுடைய காரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபில்டர்ஸையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது மிக மிக அவசியம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் கார் ஓடிக்கொண்டு போய்க்குள்ள உங்களுக்கு ஹே ஃபீவர் அதனால் ஒரு ஆக்சிடென்ட் வந்தாலோ, அல்லது உங்களை போலீஸ் மறைக்கும் போது உங்களுக்கு ஹே ஃபீவர் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டாலோ உங்களுக்கு 1000 பவுண்ட்ஸ் வரைக்கும் ஃபைன் அறவுறதுக்கான வாய்ப்பு இருக்காம். அதோட லைசன்ஸில் இருந்து 3 புள்ளிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம். எனவே மிகவும் அவதானமாக இருக்க சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரி 1000 பவுண்ட்ஸ் ஃபைன் அறவிட்ட சம்பவங்கள் ஏற்கனவே யூகேல ஒரு சில பகுதிகளில் நடந்திருக்கு. அதே மாதிரி லைசன்ஸில் இருந்து புள்ளிகள் எடுத்த சம்பவங்களும் யூகேல ஆல்ரெடி நடந்திருக்கு இந்த மாதத்தில். எனவே அவதானமாக இருக்கும்படி அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஹீத்ரூ விமான நிலையத்தில் மாபெரும் வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக் கொண்டு நடக்க போது. இது சம்பந்தமான செய்திகளை நான் ஏற்கனவே தந்திருந்தேன். இப்போ அதற்கான திகதிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்குமான 4 நாட்கள் ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற 600க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ண போயினோம். அதனால விமான நிலைய பணிகள் தாமதமாகும் என்று சொல்லப்படுது. எனவே அந்த காலப்பகுதியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் வளமையாக போகிற நேரத்தை விட 2-3 மணித்தியாலங்கள் ஏர்லியாக போய் சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்குது. சொன்னால் வழக்கமாகவே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு ஏர்லியாக போவோம். இப்போ ஸ்ட்ரைக் கண்டபடியாக இன்னும் ஏர்லியாக போக வேண்டியிருக்கு. என்ன சொன்னால் விமான சேவைகள் நிறுத்தப்பட மாட்டாது. பாஸ்போர்ட் செக் பண்ணுறதோ மற்ற சேவைகளோ நிறுத்தப்பட மாட்டுது. அதை வேறு ஸ்டாஃபை வச்சு செய்விடும். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் மிலிட்ரியை இறக்கி எல்லாம் செக் பண்ணவே. எனவே அதே மாதிரி வேறு ஸ்டாஃபை கொண்டு வேலைகள் நடக்கும். இருந்தாலுமே கூட அதில் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறக்க வேண்டாம், ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்குமான 4 நாட்களும் ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் ஸ்ட்ரைக் நடக்க போகுது. அடுத்த தகவல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்வே பற்றினது. உங்களுக்கு தெரியும், யூகேல ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு சர்வே நடந்துதான் இருக்கும், ஏதாவது ஒரு ஆய்வு நடந்துதான் இருக்கும். பொதுமக்கள்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு கேள்விகளை கேட்டு இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மாறி மாறி அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கொண்டே இருப்பினோம். மாறி மாறி சர்வே எடுத்துக்கொண்டே இருப்பினோம். ஏன் அந்த சர்வே எடுக்கப்படுதுன்னு சொன்னால், பொதுமக்கள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் என்ன நினைக்கணும், அவர்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது, இது சரியா பிழையா, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டறியறது தான் இந்த சர்வே நடக்கிறது. இப்போ லேட்டஸ்டாக நடந்த ஒரு சர்வே மிகவும்
இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்வேயை பற்றி அடுத்து சொல்ல போகிறேன். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு 888 பேர் யூகே முழுவதும் இருக்கக்கூடிய தெரிவு செய்யப்பட்ட 888 பேரை பிடிச்சு அவைகள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், நீங்கள் இரவில் படுக்க போகாக்க முதல் நீங்கள் பிளேன் டீ குடிப்பீங்களா, மில்க் குடிப்பீங்களா, காஃபி குடிப்பீங்களா என்று கேட்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை குடிச்சிட்டு படுக்கிற பழக்கம் உள்ளாக்கள்கிட்ட தான் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. எதற்காக இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், நாங்கள் இரவில் படுக்க போகாக்க முதல் நாங்கள் காஃபி குடிச்சிட்டு போய் படுத்த மட்டும் சொன்னால் எங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னு சொன்னால், அந்த காஃபியில் இருக்கக்கூடிய அந்த கஃபைன் என்ற அந்த பொருள் வந்து எங்களோட நித்திரையை வந்து விடாமல் பண்ணி விட்டுரும். எங்களுக்கு பகல் நேரத்தில் எங்களுக்கு ஒரு நித்திர தூக்கமாக இருந்தாலோ, ஒரு டயர்டாக இருந்தாலோ, அல்லது நாங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு நித்திர தூக்கமாக இருந்தாலும் நாங்கள் காஃபி தான் குடிப்போம் உடனே. ஏன்னு சொன்னால், எங்களோட நித்திர தூக்கத்தை பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ஆய்வில் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் எதை குடித்தா உங்களுக்கு நித்திர வராதுன்னு சொல்லி, அதாவது பிளேன் டீ குடித்தா நித்திர வராதா, காஃபி குடித்தா நித்திர வராதா, பால் குடித்தா நித்திர வராதா, இதுதான் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த சர்வேனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? காஃபி தானே? இல்லை, அதுதான் இல்லை. எல்லாருமே ஆச்சரியப்படுற விதமாக இந்த சர்வேன முடிவு என்னன்னு சொன்னால், மில்க் கண்டு வந்திருக்கு. எனவே இரவில் வந்து மில்கை தவிர்க்கிறது வந்து நல்லம்னு சொல்லி இந்த சர்வேன முடிவில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு அப்படி அஜீரண பிரச்சனை, சமிபாடு அடையலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வெறும் சுடுதண்ணி குடிச்சிட்டு படுக்கலாம், அல்லது பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பிளேன் டீ குடிச்சிட்டு படுக்கலாம் என்று சொல்லி இந்த சர்வேல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது லண்டனில் வசிப்பவர்களுக்கான தகவல். அடுத்த மாதம் மே மாதம் லண்டன்காரருக்கு தேர்தல் மாதம். எஸ், மே மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை லண்டனில் எலெக்ஷன் நடக்க போகுது. எதற்கான தேர்தல், எத்தனை தேர்தல் என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், 1 இல்ல 2 இல்ல, மொத்தமாக 3 தேர்தல்கள். அந்த 3 தேர்தலுமே வந்து ஒரே நாளில் நடக்க போகுது. அதுதான் மே மாதம் 2ஆம் தேதி. நீங்கள் வாக்களிக்க போகும்போது ஒரே நேரத்தில் 3 தேர்தலுக்கும் வாக்களிக்க வேண்டியிருக்கும். அந்த தேர்தல்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து லண்டன் மேயருக்கான தேர்தல், மற்றது வந்து லண்டன் அசம்பிளிக்கான தேர்தல், மற்றது வந்து லண்டன் ஒயிட் அசம்பிளிக்கான தேர்தல். இந்த 3 விதமான தேர்தல்களும் ஒரே நாளில் நடக்க போது. அதுதான் மே மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த தேர்தலுக்குரிய முடிவுகள் வந்து சனிக்கிழமை வந்து வெளியாகும். அதாவது மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வெளியாகும். இந்த தேர்தல்கள் பற்றி விரிவாக விளக்கமாக வரும் நாட்களில் நான் ஒரு வீடியோ தனியாக போட இருக்கிறேன். அதில் வந்து எல்லா விவரங்களும் வந்து முழுமையாக சொல்கிறேன். இன்றைக்கு வந்து லண்டன் மேயருக்கான தேர்தல் பற்றி 1-2 தகவல்கள் பார்ப்போம். என்னென்னு சொன்னால், இந்த முறை வந்து நிறைய பேர் போட்டி போடினோம் லண்டன் மேயர் ஆவாரத்துக்கு. இருந்தாலுமே கூட 2 பேருக்கு இடையில தான் கட்டும் போட்டி நடக்குது. அந்த 2 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து இப்போ மேயராக இருக்கிற சாதிக் கான் அவருக்கும், அடுத்தது டோரி கட்சியைச் சேர்ந்த, அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த சுசன் ஹோல், இவையில் 2 பேருக்கும் இடையில தான் கடும் போட்டி நடக்குது. எனவே இந்த 2 பேர்லையும் அடுத்த மேயராக வரப்போறது யாருன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாதிக் கான் இப்போ 2வது முறையாக மேயராக இருக்கிறார். இந்த முறையும் தெரிவு செய்யப்பட்ட அவர் 3வது முறையாக மேயராக வருவார். அப்படி அவர் தெரிவு செய்யப்பட்டால் லண்டனுடைய வரலாற்றில் மிக நீண்ட காலம் பணியாற்றிய மேயர் என்ற ஒரு பெருமை வந்து அவருக்கு கிடைக்கும். அதற்கான முயற்சியில் தான் அவர் கடுமையாக ஈடுபட்டிருக்கின்றார். அதே நேரம் சுசன் ஹோலும் வந்து கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் லண்டன் பகுதிக்குள்ளே வசிச்சா லண்டன் மேயருக்கான தேர்தலில் வந்து நீங்கள் வாக்களிக்கிறதாக இருந்தால் உங்களுடைய ஃபேவரட் கேண்டிடேட் யார்? அடுத்த தகவல், 6வது தகவல், வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் சாரதிகளுக்கான முக்கியமான தகவல். அதாவது உங்களுக்கு தெரியும், யூகேல வந்து எக்கச்சக்கமான வீதி விபத்துக்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளுமே விபத்துக்கள் பற்றின செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த விபத்துக்கள் எல்லாத்துக்குமான அடிப்படை காரணம் வந்து ஓவர் ஸ்பீட். எனவே இந்த விபத்துக்களை கட்டுப்படுத்துறதுக்கு, வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு புதிதாக ஒரு சிஸ்டம் ஒன்றை கொண்டு போயினோம். அது என்ன சிஸ்டம் என்று சொன்னால் ISA, அதாவது இன்டெலிஜென்ட் ஸ்பீட் அசிஸ்டன்ஸ். இப்படி ஒரு டிவைஸ் வந்து இனிமேலும் உங்களுடைய காரில் வந்து ஃபிட் பண்ணப்படும். இந்த டிவைஸ் வந்து ஏற்கனவே டெஸ்டிங் முறையில் வந்து சில பல இடங்களில் வந்திருக்கு. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் என்று சொன்னால், எங்களோட காரில் வந்து இது ஜிபிஎஸோட கனெக்டடாக இருக்கும். இப்போ நீங்கள் காரில் வந்து வேகமாக போய்கொண்டிருக்கிறீர்கள், எதிரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால ஒரு பெரிய ஒரு டிராஃபிக் கொண்டு வருதுன்னு சொன்னால், இது முட்கூட்டியே உங்களை வந்து அலர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கும். எங்களுக்கு தெரியும், காரில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிச்சு கொண்டிருக்கும். அதோட நாங்கள் டிரைவ் பண்ணி கொண்டு போய்க்குள்ள ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீட் லிமிட் வந்து அப்பப்போ மாறிக்கொண்டே போகும். நீங்கள் சிட்டிக்குள்ளே டிரைவ் பண்ணுறதுக்கும், சிட்டிக்கு வெளியில் டிரைவ் பண்ணுறதுக்கும், ரூரலில் டிரைவ் பண்ணுறதுக்கும், ஹைவேல டிரைவ் பண்ணுறதுக்குமான ஸ்பீட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். எனவே நாங்கள் சில வழியில் வந்து ஸ்பீட் லிமிட் கூடினதையோ குறைஞ்சதையோ கவனிக்காமல் போய்கொண்டே இருப்போம். எங்களோட பாட்டில், அதாவது சைட்டில் இருக்கிற அந்த சைன் போர்டை வந்து கவனிக்காமல் இருப்போம். அப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து இந்த ISA டிவைஸ் வந்து அந்த சைன் போர்டை ரீட் பண்ணி உங்களுக்கு உடனே அலர்ட் தரும். ஒன்றில் உங்களுடைய ஸ்பீட்டை வந்து குறைக்க சொல்லும், அல்லது உங்களோட ஸ்பீட்டை வந்து கூட்ட சொல்லும். இந்த மாதிரி உங்களை தொடர்ந்து வந்து கைட் பண்ணிக்கொண்டே இருக்கும் இந்த ISA டிவைஸ். இது வந்து ஏற்கனவே டெஸ்டிங் முறையில் வந்து சில பல கார்களில் வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு
கொண்டிருக்குது. இனி 2024 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு இது UK முழுவதும் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. 2024 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு UKல விற்கப்படுற எந்த காராக இருந்தாலும், எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட காராக இருந்தாலும் இந்த ISA டிவைஸ் வந்து உள்ளுக்கு ஃபிட் பண்ணி இருக்கணும். அப்படி ஃபிட் பண்ணி இல்லைன்னு சொன்னால் அவர்களால் கார் விற்க முடியாது. எந்த ஒரு கார் கம்பெனியாலேயோ எந்த ஒரு கார் ஷோரூமாலேயோ கார் விற்கிறதுக்கு அனுமதி இல்லை UKல இந்த வருஷம் ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு. எனவே அதுக்கு பிறகு நீங்கள் கார் வாங்குறதாக இருந்தால் இந்த ISA டிவைஸ் வந்து உங்களோட காரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கான்றதை பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். எனவே இது GPSோட சேர்ந்து செயல்படுறதால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு இவ்வளவுதான் தகவல்கள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் பிரயோசனமிக்க தகவல்களுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.